வணக்கம். இப்ப இருக்கிற நவீன நர்சிங்ல ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட சிகிச்சைகள் ரொம்பவே முக்கியம். அதுக்கு ஆராய்ச்சி தான் அடித்தளம். ஒரு புதிய மருந்து வேலை செய்யுதா இல்ல நர்ஸ்களோட பணிச்சுமையை எப்படி குறைக்கலாம்னு தெரிஞ்சுக்க நமக்கு சரியான டேட்டா தேவை. அந்த டேட்டாவை நம்ம எப்படி சேகரிக்கிறோம்? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு நர்ஸ் கிட்டயும் பேசி அவங்களோட பணிச்சுமை பத்தி நாம ஆய்வு நடத்த முடியுமா? அது நடைமுறையில சாத்தியமே இல்ல, இல்லையா? ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், செலவும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் போய் பார்க்கறதும் கஷ்டம். இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். ஆனா அந்த சவாலுக்கு ரொம்ப எளிமையான அருமையான ஒரு தீர்வு இருக்கு. இந்த ஓமைய பாருங்க. நம்ம வீட்ல சாதம் சமைக்கும்போது அது வெந்திருச்சான்னு பார்க்க பானையில இருக்கிற எல்லா அரிசியும் எடுத்து பார்க்க மாட்டோம். 1-2 அரிசியை எடுத்து நசுக்கி பார்த்தாலே போதும், முழு பானை சாதத்தோட நிலையும் நமக்கு தெரிஞ்சிரும். ஆராய்ச்சி முறையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். இதுக்கு பேர் தான் சாம்பிளிங். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, சாம்பிளிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தோட குணாதிசயங்களை புரிஞ்சுக்க அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் அறிவியல் ரீதியா தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்யற முறை. இது பெரிய அளவிலான ஆய்வுகளை ரொம்ப எளிமையா புத்திசாலித்தனமா செய்ய உதவுது. இந்த வரைபடம் அந்த செயல்முறையை ரொம்ப அழகா விளக்குது. ஒரு பரந்த மக்கள் தொகையிலிருந்து எப்படி படிப்படியா சுருக்கி நம்ம ஆய்வுக்கு தேவையான ஒரு சின்ன மாதிரிக்கு வரும்ன்றது காட்டுது. முதல்ல மொத்த மக்கள் தொகை, அப்புறம் அதிலிருந்து நம்ம ஆய்வுக்கு பொருத்தமான இலக்கு குழு, அடுத்து அதுல நம்ம அணுகக்கூடிய நபர்கள், கடைசியா அவங்களிலிருந்து நம்மளோட இறுதி மாதிரியை தேர்ந்தெடுக்கிறோம். இது ஒரு புனல் மாதிரி படிப்படியா குறையுது பாருங்க. சரி, இப்போ சாம்பிளிங் முறைகள்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடியும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த 2 பாதைகள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அந்த 2 பாதைகள் தான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மற்றும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல அந்த குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட ஒரு சமமான வாய்ப்பு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு குழுக்கள் மாதிரி. ஆனா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல அப்படி இல்ல. தேர்வு சீரற்றதா இருக்காது. ஆராய்ச்சியாளரோட வசதி அல்லது தேவைக்கேற்பதான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. முதல்ல நம்ம ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பத்தி பார்க்கலாம். ஆராய்ச்சியாளரோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை குறைக்கிறதுக்கும் ஆய்வு முடிவுகளை பெரிய மக்கள் தொகைக்கு பொதுமைப்படுத்துறதுக்கும் இதுதான் சிறந்த முறை. அதனாலதான் இதை ஆராய்ச்சியில ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல 4 முக்கியமான முறைகள் இருக்கு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், அப்புறம் கிளஸ்டர் சாம்பிளிங். வாங்க ஒவ்வொன்றையும் சுருக்கமா பார்க்கலாம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப அடிப்படையான முறை. ஒரு குழுவில் இருக்கிற எல்லாரோட பேரையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு குலுக்கி நமக்கு தேவையான எண்ணிக்கையில சீட்டுகளை எடுக்கிற மாதிரி தான் இது. இதுல யாருக்குமே எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க வாய்ப்பு அடிப்படையில தான் நடக்கும். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கிறது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறை. உதாரணத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல 1000 நர்ஸ்கள் இருக்காங்கன்னா அவங்க லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு 10வது நபரையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 10வது நபர், 20வது நபர், 30வது நபர்னு ஆரம்பிக்கிற நபரை மட்டும் ரேண்டமா தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் இந்த முறையை பின்பற்றுவாங்க. ஸ்ட்ரேட்டிஃபைட் சாம்பிளிங் இன்னொரு படி மேல. இதுல மொத்த மக்கள் தொகைய வயது, பாலினம் அல்லது நோயோட வகை மாதிரியான முக்கியமான துணை குழுக்களா பிரிச்சுப்பாங்க. எதுக்குன்னா எல்லா குழுவுல இருந்தும் சரியான விகிதத்துல மக்கள் ஆய்வுக்குள்ள வர்றத உறுதி செய்யத்தான். இதனால சிறுபான்மையா இருக்கிற குழுக்கள் கூட ஆய்வுல விட்டு போகாம இருப்பாங்க. கிளஸ்டர் சாம்பிளிங் எப்ப பயன்படும்னா, நாம ஆய்வு செய்ய வேண்டிய மக்கள் ரொம்ப பெரிய இடத்துல, அதாவது ஒரு மாநிலம் முழுக்க பரவி இருக்கும்போது இது ரொம்ப வசதியா இருக்கும். இங்க தனிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுக்காம சில நகரங்கள் அல்லது சில மருத்துவமனைகள்னு முழு கிளஸ்டரையும் ரேண்டமா தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் ஆய்வு செய்வாங்க. இப்போ நாம 2வது பாதைக்கு வருவோம். எல்லா நேரத்திலயும் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் முறைய பயன்படுத்த முடியாது இல்லையா? குறிப்பா அவசரமான மருத்துவ சூழல்கள்ல அப்போதான் இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ரொம்பவே கை கொடுக்கும். இந்த மேற்கோள் இத ரொம்ப தெளிவா விளக்குது. மருத்துவ ஆய்வுகள்ல ஒரு குறிப்பிட்ட நோயால பாதிக்கப்பட்டவங்களையோ அதாவது ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையை எடுத்துக்கிறவங்களையோ தேடி பிடிக்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டம். அதனால ப்ராபபிலிட்டி முறைகளை பயன்படுத்துறது சாத்தியமில்லாம போகும். இதனாலதான் நர்சிங் ஆராய்ச்சியில நான் ப்ராபபிலிட்டி முறைகள் அதிகமா பயன்படுத்தப்படுது. இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்லயும் சில பொதுவான முறைகள் இருக்கு. அதுல முக்கியமானது கன்வீனியன்ஸ், கோட்டா, பர்பசிவ் மற்றும் ஸ்னோபால் சாம்பிளிங். வாங்க அதையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம்.
கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அதோட பேர்ல இருக்கிற மாதிரியே ஆராய்ச்சியாளருக்கு ரொம்ப வசதியான முறை. ஒரு கிளினிக்ல வெயிட் பண்ற பேஷண்ட்ஸ் கிட்ட பேசி கருத்தை கேட்கறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இது ரொம்ப வேகமான, செலவு குறைவான முறை. ஆனா இதுல கிடைக்கிற மாதிரி மொத்த மக்கள் தொகையோட பிரதிநிதியா இல்லாம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கோட்டா சாம்பிளிங்கிறது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்கோட ஒரு மேம்படுத்தப்பட்ட வடிவம்னு சொல்லலாம். இதுல பாலினம் அல்லது வயது மாதிரி முக்கியமான குழுக்கள் சரியான விகிதத்துல ஆய்வுக்குள்ள இருக்கணும்னு ஆராய்ச்சியாளர் முடிவு பண்ணுவாரு. ஆனா அந்த ஒதுக்கீடுகளை நிரப்புறதுக்கு தனக்கு வசதியா கிடைக்கிறவங்களே தேர்ந்தெடுப்பார். பர்பசிவ் சாம்பிளிங்ல ஆராய்ச்சியாளர் தான் ஹீரோ. அவரோட அறிவு, அனுபவம் மற்றும் தீர்ப்பை பயன்படுத்தி இந்த ஆய்வுக்கு இவங்க தான் சரியான ஆட்கள்னு நினைக்கிறவங்கள நேரா தேர்ந்தெடுப்பார். உதாரணமா, ஒரு புதிய மருத்துவ உபகரணம் பத்தின கருத்து கேட்க பல வருஷ அனுபவம் இருக்கிற நர்ஸ்களை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி. இது ஆழமான தகவல்களை பெற உதவும். ஸ்னோபால் சாம்பிளிங் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முறை. சமூகத்துல மறைந்து வாழும் அல்லது அணுகுவதற்கு கஷ்டமான மக்களை ஆய்வு செய்ய இது பயன்படுது. உதாரணமா, ஒரு குறிப்பிட்ட அரிய நோயால் பாதிக்கப்பட்டவங்கள ஆய்வு பண்ணணும்னா ஆராய்ச்சியாளர் முதல்ல ஒரு சிலரை கண்டுபிடிச்சு அவங்க மூலமா அவங்கள மாதிரி மத்தவங்கள தொடர்பு கொள்வார். ஒரு சின்ன பனி உருண்டை மலையிலிருந்து உருண்டு வரும்போது பெருசாவது மாதிரி இந்த மாதிரியோட அளவும் வளர்ந்துகிட்டே போகும். சரி, இவ்ளோ முறைகளை பத்தி பார்த்துட்டோம். ஒரு நர்சிங் நிபுணரா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு ஆய்வு அறிக்கையை படிக்கும்போது அதோட முடிவுகள் எவ்வளோ நம்பகமானதுன்னு மதிப்பிடுறதுக்கு இந்த அறிவு உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இந்த அட்டவணைய பாருங்க. இது ஒரு அருமையான சுருக்கம். ப்ராபபிலிட்டி முறைகள்ல சார்புத்தன்மை குறைவு, அதனால முடிவுகளை பொதுமைப்படுத்தலாம். நான் ப்ராபபிலிட்டி முறைகள் வசதியானவை, செலவு குறைவானவை. இது பெரும்பாலும் மருத்துவ ஆய்வுகளுக்கும் முன்னோட்ட ஆய்வுகளுக்கும் பயன்படுத்தப்படுது. இதை ஒரு ஷார்ட் ரெஃபரன்ஸா நீங்க வச்சுக்கலாம். அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட சாம்பிளிங் முறைதான் அந்த ஆய்வோட முடிவுகள் எவ்வளவோ நம்பகமானவை அந்த முடிவுகளை உங்களுடைய அன்றாட நர்சிங் வேலையில பயன்படுத்தலாமா வேண்டாமா கீனதையும் முடிவு செய்யுது. இதுதான் எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ்க்கு அடிப்படை. இந்த விளக்கத்துக்கு பிறகு நீங்க அடுத்த முறை ஒரு ஆராய்ச்சி அறிக்கையை படிக்கும்போது அதுல பயன்படுத்தப்பட்ட சாம்பிளிங் முறை என்னன்னு கண்டிப்பா கவனிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த அறிவோட நீங்க படிக்க போற அடுத்த ஆய்வுல முதல்ல எதை கவனிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.